வணக்கம். என் பேர் ஸ்வேதா. I'm a founder of the Bonded Social Welfare Trust, working for education, employment, empowerment of transgender community in 2013 onwards. மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் குயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிரான்ஜெண்டர்ஸில் நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குற திருநங்கைகள் இல்லாமல் நார்மல் பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் லைஃப்லேருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்காக தான் இந்த பியூட்டி பேஜெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது சீசன் 9 நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் 15 டிரான்ஜெண்டர்ஸை தமிழ்நாடு முழுவதும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆடிஷன் வச்சு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து அவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கான சில குரூப்ஸ்லாம் இருக்குது. அது மூலிமா கேட்டு கண்டுபிடிச்சி who are the people willing to participation this show அப்படின்றவங்களை மட்டும் நம்ம வந்து தேர்வு பண்ணி இப்போ வந்து 15 பேரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே 13 பேர் திருநங்கைகள் வந்திருக்கிறாங்க. வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கிறாங்க. டிரான்ஜெண்டர்ஸ் கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்க. அட் சேம் டைம் ஒவ்வொரு வருஷமும் நேச்சுரல் வந்து எங்களை வந்து மேக்கப் அண்ட் பியூட்டி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு நேச்சுரல்ஸ். ஆல்சோ ஃபார் வெஸ்டர்ன் ரவுண்டு வந்து ட்ரீம் ஜோன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரீம் ஜோன். இந்த வருஷம் வந்து ஜுவல்லரி பார்ட்னராக கோல்டு காப்பின்ற ஒரு ஜுவல்லரி வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் ஜுவல்லரி வந்து டிரான்ஸ் உமனுக்கும் டிரான்ஸ் மென்னுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப பேர்லில் ரொம்ப அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருநங்கைகள் அப்படின்னு நம்ம வந்து பெருசாக இந்த சொசைட்டியில் வந்து விசிபிலிட்டியை பார்த்த சமூகம் திருநம்பிகளுக்கும் இங்கே இருக்கிறாங்கன்ற அடையாளத்தை நிறைய பேர் விசிபிலிட்டி இல்லாமல் ஹிட்டனாக இருக்கிறாங்க. அந்த விசிபிலிட்டியை உடைச்சி வெளியில் வந்து திருநம்பிகளுக்கும் இங்கே ரெகக்னேஷன்ஸ் இருக்குது. அன்பு, பாசம், காதல், உரிமை, உணர்வு, உணர்ச்சி, இடம், இருப்பிடம் எல்லாம் இருக்கிற மாதிரி பவுண்டவின் ஆர்கனைசேஷன்ஸ் லாஸ்ட் 14 இயர்ஸாக ஒர்க்கிங் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் திருநம்பிகளுக்கும் பண்ணாலும் ஒரு ஃபேஷன் ஷோவாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இனிஷியேட் எடுக்கிறோம். ஐ திங்க் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு பாம்பேயில், பட் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பவுண்டவின் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மிஸ்டர் சவுத் இந்தியா டிரான்ஸ்மென் கிங் 2025 சீசன் 1 பண்ணுறோம். இதில் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, பாண்டிச்சேரியில் இருக்கிற டிரான்ஸ்மென்னுங்க, தஞ்சாவூர், திருவண்ணாமலை அங்கே இருக்கிற திருநம்பிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இது அக்டோபர் 8 ஈவினிங் 5:30க்கு மியூசியம் தியேட்டரில் இருக்கிற பேந்தியன் ரோடில் இருக்கிற மியூசியம் தியேட்டரில் நடைபெறுது. இது முழுக்க நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபேஷன் ஷோவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் 2 months முன்னாடியே நாங்கள் ஆடிஷன் வச்சோம், ஃபோட்டோ ஷூட் வச்சோம். அந்த ஆடிஷனுக்கு வந்து இந்த திருநம்பிகள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி who are the people comfortable to visibility in media, அந்த ரேம்ப் வாக் நடக்குது, கம்ஃபர்டபுளாக நடக்குது, ஷையாக ஃபீல் பண்ணாமல் தன்னுடைய இங்கே இருக்கிற எல்லா திருநங்கைகளும் திருநம்பிகளும் both of the educated people, different zone, different செக்டர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கான ரெகக்னேஷன்ஸ் ஒரு ஸ்டேஜை அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த சொசைட்டியில் யாரும் இல்லாத ஒரு கேள்வியாக இருந்தது. அதை பாண்டவின் ஆர்கனைசேஷன் ஆஸ் எ கம்யூனிட்டி லீட் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து நாங்கள் பண்ணின்னு வரோம். இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு மீடியா வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஏன்னா ஐராக்கி இங்கே நிறைய இருக்குது. அப்பர் லெவலில் இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி வந்து பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம ரெகக்னேஷன் பண்ணிடுறோம். பட் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வர டிரான்ஜெண்டர்ஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து ஈக்குவாலிட்டியாக நம்ம வந்து விசிபிலிட்டியாக இந்த சொசைட்டி காமிச்சாதான் இங்கே இருக்கிற பீப்புளும் இந்த சொசைட்டியில் வி ஆர் அச்சீவ்ஸ் இந்த மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் ஆர்கனைசேஷன் பேர் வந்து சாதிக்க பிறந்தவர்களின் சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் தேங்க் டு நேச்சுரல்ஸ், ட்ரீம் ஜோன், ஃபைன் ஷைன், ஜெயின் இன்டர்நேஷ்னல், இந்த 4 பேருக்குமே ஏன்னா ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டதை அந்த ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட் அந்த மெயின் ஸ்ட்ரீம் கிட்டேருந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணுற நிகழ்வுக்கு வந்து அதை பண்ண விடாமல் பண்ணுறதுக்கும் இங்கே ஆள் இருக்காங்க, பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. ஸோ அந்த தருணத்தில் அந்த 4 பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற என்டையர் டிரான்ஸ்மென், டிரான்ஸ் உமன் எல்லா பீப்புளுக்கும் நான் வந்து தேங்க்யூ பண்ணுறேன். இந்த ஷோ வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். எப்படி சீசன் 9 கேர்ள்ஸ்க்கு நாங்கள் பண்ணுறோமே அதுமாரி பாய்ஸுக்கும் நாங்கள் சீசன் 9 இல்லை 10 இல்லை 12 அப்படின்னு பண்ணிட்டு இருக்கணும். நிறைய திருநம்பிகளோட திறமைகள் இந்த சொசைட்டிக்கு வெளிக்காட்டணும் வரணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒன் மோர் திங், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முன்னே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முன்னெடுப்பை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருப்பீங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. போன வருஷம் லாஸ்ட் எவ்ரி இயர் டைட்டில் வின்னருக்கு நம்ம வந்து நேச்சுரல்ஸில் மேக்கப் கோர்ஸ் படிக்க வச்சு பார்லர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். போன வருஷம் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து கோல்டு காயின் கொடுத்து ட்ரீம் ஜோனில் 1.5 lakhs பே பண்ணி 18 months
ஃபேஷன் டிசைனிங் போஸ்ட் கிராஜுவேட்டட் கோர்ஸ் படிக்க வச்சிருக்கோம். இப்போ டிரான்ஸ்மென்னும் இருக்கிறதுனால இப்போ ஆல்ரெடி டிரைவிங் டெய்லரிங் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட். அது கூடவே ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். உமனுக்கு பண்ணியிருக்கிறோம், மென்னுக்கு பண்ணுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம். இதில் ஜெயிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அந்த டாப் 3 வரவங்களுக்கு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டு ஹை லெவல் எஜுகேஷன் இருந்தாலும் Born to Win சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அதாவது இன்னைக்கு ராணி அப்படின்னா நான் மட்டும் தான் சொல்லுவேன், என் தலையில கிரீட இருக்கும். பட் இந்த ராணிக்கு போட்டி போறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாதான் பெஸ்ட். நடை, உடை, பாவனை, அழகு, அப்பியரன்ஸ், ஆல்சோ ஃபார் நாலேஜ், இதெல்லாம் இருந்தாதான் ஆப்டாஸ் இந்த வருஷத்துக்கான அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஒருத்தரை கூப்பிட்டு கிரவுன் வைக்கிறதுன்றது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற ஒரு போட்டோ ஷூட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ற 12, 15, 30 பேர் திருநங்கைகள் திருநம்பிகளை கூப்பிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல யார் பெஸ்டா, அந்த டேல யார் பர்ஃபார்மன்ஸ் அழகா பண்ணியிருக்கிறாங்க, எப்படி தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய தோற்றம் எப்படி அழகா இருக்கு, வாட் இஸ் த காஸ்டியூம் அவங்களுக்கு எப்படி மேட்சா இருக்கு, அந்த மேக்கப், ஜுவல்ஸ், அந்த நடை, உடை, பாவனை, அப்புறம் ஜட்ஜஸ் கேட்குற கேள்விக்கு அவங்க இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி ஆப்டா பதில் சொல்றாங்களா, நாலேஜ் பார்ட்டும் இருக்கிறாங்களா. ஒரு மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா அந்த மாடலுக்கு எல்லாமே இருக்கணும். இல்லைனா அந்த எல்லாம் இருக்கிற மாடல் அந்த டே அந்த இயர்ல வந்து தோத்து போயிடுறாங்க, டாப் 3ல வரல அப்படின்னா அது அவங்களோட டே இல்லைன்னு அர்த்தம். அவங்க இன்னும் எஃபெக்ட் போடணும். அதாவது வேலை வாய்ப்பு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு வேலை வாங்கி வச்சிருக்கேன். சக்சஸ் ஸ்டோரி இருக்கு, ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கு லாஸ்ட் 14 இயர்ஸ். பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த்ல மட்டும் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஜூன் மாசம் மட்டும் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு ஏதாவது ரெக்யூர்மெண்ட் இருக்கா, நாங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்ட்டு அந்த டைம்ல மட்டும் அவங்களா வாலண்டியராக கூப்பிட்டு நாங்கள் ரெக்யூர்மெண்ட் பண்ணிட்டோம். அட் சேம் டைம் ஜாப் இஸ் வெரி டஃப் ஃபார் டிரான்ஸ்வுமன், எஸ்பெஷலி பே அப் ஸ்கேல். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பையனுக்கு பணம் வந்து 20,000 ரூபாய் சம்பளம், 15,000 ரூபாய் சம்பளம் போதுமானது. ஏன்னா அவன் வீட்டோடு இருப்பான், அவனுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அம்மா சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அவன் சம்பளத்தை எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் கொடுப்பான். பட் டிரான்ஸ்மெனுக்கும் டிரான்ஸ்வுமனுக்கும் யாருமே இல்லை. அந்த 15-20க்குள்ள வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ் எடுக்கணும், டேப்லெட் வாங்கணும், நம்மளுடைய பாடி சேஞ்சுக்கு உண்டான சர்ஜரிக்கு உண்டான லோன் ஏதாவது இருந்தால் ரெடி பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களுடைய எஜுகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைரார்கி பே ஆஃப் ஸ்கேல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சொசைட்டியில் கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதை நிறைய இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி வில்லிங்காக இருப்பாங்க. இல்ல ஸோ அந்த மாதிரியான திருநங்கைன்றதுக்காக எடுக்காமலாம் இல்லை. பட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் வேணும். கவர்மெண்ட் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய எல்லாமே பேசுற விஷயம்தான். கவர்மெண்ட் வந்து நலவாரியம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க, இப்ப பாலிசி எடுத்துன்னு வந்தாங்க 2 months முன்னாடி. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, have 2% ரிசர்வேஷன் வேணும், அவ்வளவுதான். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸ், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் டு பி மஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி. பாலிசி வந்தது அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோட வந்துச்சு அப்படின்னா நாங்க படிச்சு டிஎன்பி எக்ஸாம் எழுதி நிறைய பேர் இன்னைக்கு 1 போலீஸ், 2 போலீஸ், 2 அட்வொகேட், 1 டாக்டர், 1 ஆண்டர்பிரனர் இருக்கிறாங்க. ரிசர்வேஷன் வந்துடுச்சு அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலினம், இந்த 3த்துக்கு தகுந்த மாதிரி பாலிசியை கிரியேட் பண்ண இந்த தமிழக அரசு ரிசர்வேஷன் 2% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா வெரி குட் அண்ட் வெல். தமிழ்நாட்டில் இருக்கிற திருநங்கைகள் திருநம்பிகள் தன்னுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இல்ல, படிச்சு மேல வர்றதுக்கான சூழல் அமையும். அதுக்கான ஆக்டிவிஸ்ட் பண்றவங்க அதுக்கான கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்கு, நடைமுறையில இருக்கு அந்த ரிசர்வேஷன் பார்ட்.